புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பெயரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக ரபீஉல் அவ்வல் மாதத்திலே வெள்ளிக்கிழமை நாளில் காலை பகுதியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பேசும் அல்லது அவர்களுடைய வாழ்க்கைகள் குறித்து பேசும் அஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளிக்கிழமை நாள் என்பது மிக விசேஷமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லப்பட வேண்டிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாட்களில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி இந்த நாளில் என்னென்ன பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறானோ அத்தகைய அனைத்து பரக்கத்துகளிலும் ரஹமத்துகளிலும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாள் நாம் இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் சொல்லும் போது கடைசியாக ஒரு விடயத்தை நாம் சொன்னோம். அதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் நபியா ரசூலா, நபியா அல்லது இறைநேசரா என்பதிலே கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அப்படி பார்த்தால் சரியான கருத்து நபி என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான கருத்தாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும்போது அவர்கள் குறித்து நிறைய இமாம்கள் ஹதீதுகளிலே கூட அவர்கள் குறித்து சொல்லப்படுகிறது. மட்டுமல்லாமல் சூரத்துல் கஹ்ஃபிலே அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு அரசருடைய மகனாக இருந்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். பதவி ஆசைகள், பதவி தனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து ஊரை விட்டு ஓடிய வரலாறு உண்டு. தனக்கு பதவியை தந்தை சிம்மாசனத்தில் என்னை உட்கார வைத்து விடுவார் என்ற அச்சத்தினால் பயந்து தன் ஊரை விட்டு ஓடினார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டியே உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். எனவே அவர்கள் குறித்து ஒரு சில தகவல் வந்ததினால் அகீதாவுடைய இமாம்கள் நமக்கு சில விடயங்களை சொல்லித் தருவார்கள். அதிலே ஒன்றுதான், பூமியிலே நபிமார்களில் 2 பேர்களை அல்லாஹு தஆலா உயிருடன் வாழ வைத்திருக்கிறார். வானத்தில் 2 நபிமார்கள் வாழ்கிறார்கள். பூமியிலே வாழக்கூடியவர்கள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும். வானத்திலே ஹயாத்துடன் வாழக்கூடியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரத்தில் ஒவ்வொரு வானமாக ஏறினார்கள். அப்படி ஒவ்வொரு வானமாக சொல்லும் போது எல்லா வானத்திலும், முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். எல்லா வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்தார்கள். ஆனால் 2வது வானத்தில் மட்டும் 2 நபிமார்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்? நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அவர் மரணிக்கவில்லை, அவர் வஃபாத்தாகவில்லை. பல் ரஃபஅனாஹு, அவர்களை நாம் வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டோம். குர்ஆன் சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலமாகும் போது பூமிக்கு வருவார்கள். எல்லா வானத்திலும் ஒவ்வொரு நபிமாரை வைத்த அல்லாஹ் 2வது வானத்தில் 2 நபிமார்களை வைத்திருக்கிறான். அதில் ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மறுமை நாளாகும் போது பூமிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதனால அல்லாஹு தஆலா 2 நபிமார்களை வைத்ததாக நாம அகீதாவுடைய கிதாபுகள்ல படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பூமியிலே 2 நபிமார்கள், வானத்திலே 2 நபிமார்கள், அதில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அகீதாவுடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அந்த தகவலை தொட்டுக்கொண்டு ஷமாயிலு திர்மிதியுடைய முதலாவது பாடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து வரக்கூடிய முதலாவது பாடம், பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம் எவ்வாறு இருந்தது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் எவ்வாறு இருந்தது. நாம் எல்லோருமே ஒரு மனிதரை குறித்து பார்ப்பதாக இருந்தால் இந்த காலத்தில் அவசரமாக போட்டோ வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நமக்கு வந்தால் அதை பார்த்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்களுடைய பேரை சொல்லாத ஒரு முஃமின் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து மாலை வரை, இரவு தூங்கும் வரை அவன் எத்தனை தொழுகைகள் தொழுதாலும் அந்த தொழுகை கூடுவதாக இருந்தால் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்லியே ஆகும். ஒரு மனிதன் சூரத்துல் பக்ரா ஓதி தொழுதாலும், ஆல இம்ரான் ஓதி தொழுதாலும், முழு குர்ஆனையே ஓதி தொழுதாலும், 2 ரக்காத்து தொழுதன்னு வைங்க, அவ்வளவு அவன் தொழுதாலும் கடைசி அத்தஹியாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து ஓதாட்டி அவனுடைய தொழுகை பாத்தில். ஏந்திய யார் எந்த உலமாக்கள் இடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அப்ப இவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை நாம் மொழிந்து 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மக்கா சென்று ஹஜ் சென்று செய்து உம்ரா செய்து மதீனா சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு சலாம் சொன்னதன் பின்னால் கூட இவர்கள் உருவத்தை நாம் இன்னும் காணவில்லையே என்ற ஏக்கம் நம் எல்லோருக்கும் உண்டு. சரி, என்ன செய்யலாம்? உருவப்படங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, யாரிடத்திலும் இல்லை. ஒருவர் யாராவது ஒரு உருவத்தை காட்டுவதாக இருந்தால் அவன் பொய்யன் என்ற அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய உருவப்படம் எங்குமே இல்லை. உருவப்படம் வரையப்படவும் இல்லை, வரைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறது? நம் உள்ளமெல்லாம் ஏங்குகிறது, கண்கள் எல்லாம் ஆசைப்படுகிறது. அவர்களை காணக்கூடாதா? எங்கள் கண் முன்னால் அவர்கள் வரமாட்டார்களா என்றால் இந்த ஷமாயிலு திருமிதி அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹதீதுகளிலே எடுத்து, ஹதீதுகளிலே சஹாபிகள் சொன்னது வழி எடுத்து எங்கள் முன்னால் ஒரு உருவமாக, ஒரு படமாக காட்சி அளிக்க வைக்கிறார்கள். இமாம் திருமிதி இமாம் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். முதலாவது, ஒரு மனிதரை குறித்து உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் முதலாவது நாம் என்ன கேட்போம்? அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னதோட தலை அப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது. முதலாவது நாம சொல்றது அவர் குட்டையான ஆளா, உயரமான ஆளா, நடுத்தரமான ஆளா? இதுதான் முதலாவது கேள்வி. ஒரு மனிதனை பற்றி, ஒரு திருடனை பற்றியோ போலீஸ் கூப்பிட்டு நம்ம விசாரிச்சுட்டா என்ன கேட்பாங்க? சிசிடிவி இருக்குதா, கேமரா புட்டேஜ் இருக்குதா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆள் எப்படி இருந்தார்? கட்டையா, உயரமா, நெட்டையா? இதைத்தான் முதலாவது கேட்போம், இல்லையா? அவ முதலாவதாக நாம் எல்லோருடைய ஒரு வளமையும் உண்டு. ஒரு மனிதனை பற்றி நாம் கேட்கும் போது முதலாவது என்ன கேட்போம்? அவர் நீளமானவரா, கட்டையானவரா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாயின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, வலாபில் கசீர் ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல. சொல்லி போட்டு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நடுநிலை உயரமுடையவர்களாக காணப்பட்டார்கள். நடுநிலைமை என்றா அதுல 2 இருக்குது. ஒன்று என்னன்னா, கட்டையின் பக்கம் சாய்ந்தவர்கள் அல்லது உயரத்தின் பக்கம் சாய்ந்தவர்கள், நடுநிலைமை தான். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடுநிலைமை உயரமுடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் உயரத்தின் பக்கம் தான் சாய்ந்தவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் உயரத்துக்கு வாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உயரத்துக்கு வாசானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். அப்ப உயரம் இவ்வளவுதான் என்றது எங்கட ஒரு கண்ணுக்கு, எங்கட கண்ணுக்கு வெளிரங்கத்தில் நாங்க இல்லாவிட்டாலும் எங்கட உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு படம் அது எங்கள் கண் முன்னால் இப்பொழுது தோன்றும். ரசூலுல்லாஹ் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல, நடுநிலைமை உயரமுடையவர்கள், கொஞ்சம் உயரத்தின் பக்கம் சாய்ந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். 2வது ஒரு கேள்வி வரும், அவர் கருப்பானவரா, வெள்ளையானவரா, அல்லது சிவத்தவரா என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, ஏன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப காலம் இருந்தான், ரொம்ப காலம் ஹிதமத்துல இருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காதிமாக, ஊழியராக. அதனாலதான் ஹதீஸ்ல நீங்க கூடுதலாக பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் குறித்து, அவர்களுடைய அங்க அவயங்கள் குறித்து பேசுறதுல இந்த சஹாபி தான் கொஞ்சம் கூடுதலா பேசுவார். ஏன்னா கூட இருந்தவர் அவரு தானே, அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க, சரி எப்படி நிறமுடையவர் என்று கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். பொதுவாகவே ஒரு நியதி உண்டு, அல்லாஹ் தஆலா நபிமார்களை அழகாத்தான் படைச்சிருக்கிறார். எல்லா நபிமார்களும் அழகானவர்கள் தான்.
அது ஒரு இயல்பது. ஏன்னா அழகு என்றால் அதன் பக்கம் மக்கள் சாயும் சந்தர்ப்பம் இருக்குது இல்லையா? ஒரு நபி, ஒரு ரசூல், அவரை மக்கள் அன்பு வைக்கணும் இல்லையா? அதனால பொதுவாகவே நபி ரசூல் என்று வரும்போது அவர் அழகானவர் தான். அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் லுக்மான். இந்த சூரத்துல் லுக்மான்ல வரக்கூடிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல. அவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல. அவர் ஒரு இறைநேசர், சாலிஹான மனிதர். அவர் தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்தை எடுத்து பாருங்க, ஹதீஸ்களை தேடி பாருங்க. அவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல. ஆனால் 1000 நபிமார்களிடத்திலே பாடம் படித்த ஒரு மாணவர் அவர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் தெரியுமா? இன்னும் ஒரு காரணம், அவர்கள் கொஞ்சம் உயர்ந்த ஆளு. அந்த கடுமையான கருப்புடையவர்கள், உதடு தடித்தவர்கள், நம்ம அந்த நீக்ரோக்காரர்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்கள் இருந்தாங்க. அதனால பொதுவாக ஒரு நியதி உண்டு, நபிமார்கள் என்றாலே அழகுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவர் பண வசதி உள்ளவராக இருந்தாலும் இல்லாட்டியும், கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு ஆசை உண்டு, நம்ம வெள்ளையா இருக்கணும் என்றது பொதுவாக ஒரு ஆசை உண்டு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வெள்ளையாக பிறந்தா வெள்ளை, கருப்பாக பிறந்தா கருப்பு. அதனால யாரும் கவலைப்பட தேவையும் இல்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கருப்பர்களை கழித்து பேசாதீர்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 4 கருப்பர்களை சொர்க்கத்தின் தலைவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறார், லீடர்ஸ் சொர்க்கத்தை. அதனால கருப்பு என்பது அசிங்கம் அல்ல. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பா வெள்ளையா என்ற கேள்வி வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். அதிலையும் கடும் வெள்ளை அல்ல. வலாபில் அபியலில் அம்ஹக், கடும் வெள்ளை அல்ல. கடும் வெள்ளை என்று கேட்ட ஆளுக்கு எப்படி தெரியும் உதாரணம் சொல்றாங்க? இந்த சுண்ணாம்புடைய வெள்ளை, சுண்ணாம்பு இருக்க ஜிஸ், சுண்ணாம்புடைய வெள்ளை, அப்படிப்பட்ட வெள்ளை அல்ல. சிலது பார்க்க முடியாத வெள்ளையா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எல்லாரும். சில கட்டங்கள்ல இந்த உடம்பு வெள்ளையாகிறது என்று ஒன்று இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த வெள்ளையை யாரும் ரசிக்க மாட்டாங்க, கவலைப்படுவாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றாலும் என் முகம் வெள்ளை என்று சொல்லி சந்தோஷப்பட மாட்டான். ஏனது வெள்ளை வருவது என்பது ஒரு நோயாக கருதப்படுகிறது இல்லையா? அது உடம்புக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட வெள்ளை உடையவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் காணப்படல. வெள்ளதான் கொஞ்சம் சிவப்பு கலந்த வெள்ளை, செம்மட்ட நிறமுடையதா இல்ல கடுமையான செம்மட்ட நிறமுடையல்ல. அழகு, பரிபூர்ணமான அழகு, வெள்ளை, அழகான வெள்ளை. அடுத்தது என்ன பார்க்கலாம்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, ஒரு ஆள்ட ஸ்டைல மாத்துறதுக்கு ஒரு வேலை இருக்கு. கொண்டைய வச்சு ஆள்ட ஸ்டைல மாத்திரலாம். கொண்டைய அவர் நேரத்தோட கொண்ட வளர்ப்பு இருந்தாரு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாரு அவரு. கொண்டைய கொஞ்சம் வெட்டினத்தோட என்ன அப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கிற அப்படின்னு நாம சொல்லுவோமா இல்லையா? கொண்டைய வச்சு ஒரு மனிதனுடைய ஸ்டைலே மாத்தலாம் இல்லையா? நேற்று ஒரு மாதிரி இருந்தான், கொண்டைய ஒரு டைப்பா போட்டு வந்தான், இன்னைக்கு கொண்டைய வேற மாதிரி வெட்டிட்டு வந்தான். இன்னைக்கு தான் டிசைனா வெட்டுறாங்க கொண்டைய. சலூனுக்கு போனா அவனுக்கு மண்டை குழம்பி போற அளவுக்கு இவன் கொண்டைய வெட்ட சொல்றான் இல்லையா? அந்த அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி போச்சு. ஆனால் உண்மையிலே கொண்டை முடியை வைத்து ஒரு மனிதனுடைய ஸ்டைலே மாத்திரலாம். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது? இந்த முடிகள் எவ்வாறு இருந்தது? வலாபில் ஜஅதில் கஸத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடிகள் இருக்கிறது, அது சுருண்ட முடி அல்ல. அதுக்கு உதாரணம் போடுறாங்க. இந்த சூடான்கார நாட்டுக்காரருக்கு, சூடான்காரர், அவங்களோட முடியெல்லாம் பாருங்க சுருட்டு மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான முடி. அது கூட அதை நம்ம குறையா சொல்லி இருக்கக்கூடாது. நம்ம குறை சொல்றதல்ல இங்க நோக்கம், விளங்கப்படுத்துறதுதான் நோக்கம். முன்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் குறித்து நாங்க பேசும்போது இந்த நாட்டுக்காரர் மாதிரி இல்ல, இந்த நாட்டுக்காரர் மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்களை குறை சொல்றதல்ல, உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. சுருட்ட முடியுடையவர்கள் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த பொங்கல்கள் கொண்ட மாதிரி இந்த சிலது இந்த முள்ளு மாதிரி இருக்கும் கொண்ட, அப்படி இருக்குமா? எவ்வளவுதான் தலையில இந்த எண்ணெயை போட்டு வாரினாலும் அது முள்ளு மாதிரி தான் இருக்கும் தலையில. அப்படிப்பட்ட முடியுடைய, அப்படிப்பட்ட முடியுடைய எதுவும் அல்ல. சரி, இந்த அயன் பண்ணுவாங்கல்ல முடிய அயன் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டுக்கு எடுப்பாங்க, நேர கெடுப்பாங்கல்ல முடி. அப்ப லேடிஸ் பெண்களுடைய முடி மாதிரி அப்படி முடியா? அப்படி முடியும் அல்ல. அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு சுருட்ட முடி இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு நல்லா படல. எனக்கு பெண்களுடைய முடி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? அதுவும் எனக்கு நல்லா படல. அடர்ந்த முடியா இருந்தா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும். கருப்பான முடியாக இருந்தா நல்லா இருக்குமா? கருப்பான முடியாக இருந்தா நல்லா இருக்கும்.
இந்த அனைத்து விடயங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுருளாத முடி, நீளமான முடி, பெண்களுடைய முடிவோல் இல்லாத முடி, கம்பு மாதிரி நீட்டிப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த கம்பி மாதிரி நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படி முடியும் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு இருந்துச்சு முடி, எவ்வளவு இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோட்டா வெட்டி இருந்தாங்களா அல்லது மொட்டை போட்டு இருந்தாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இந்த நெத்தியில ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்கும். ஷஹ்மத்துல் உதுன், காதுடைய இந்த சுனப்பகுதி இருக்குது, இது வரைக்கும் இருக்கும். மட்டுமல்லாது அவீமல் ஜும்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பின்பகுதியில நல்ல ஜடை இருக்கும். யோசிச்சு பாருங்க, முகம் அழகான சிவப்பு கலந்த வெள்ளையுடைய முடி, அடர்த்தியான கருப்பு நிற முடி, அது இங்க ஆரம்பிச்சு இங்க காதுடைய சுனை வரைக்கும் வந்து அது நல்லா ஜட போட்டு இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? சில கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது இந்த பின்னால் இருக்கக்கூடிய ஜடை இந்த தோல் புயம் ரெண்டின் மீதும் பட்டு கொண்டு இருக்குமாம். அப்படி சிலவங்க அப்படி நடக்கும் போது கொஞ்சம் முடி கொஞ்சம் கூடுதலா இருந்தா அது தலை ஆட்டி ஆட்டி நடப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜட பின்னால படும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி அப்படியே வந்து இந்த தோல் புயத்தில் நடக்கூடிய அளவுக்கு ஜடை உள்ளதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி காணப்பட்டது. சரி, என்னதான் முடி அப்படி இருந்தாலும் இந்த ஷோல்டர் ரெண்டும் சுருங்கின மாதிரி இருந்தா அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஷோல்டர் ரெண்டும் அப்படி விரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி இருந்தா தான் எல்லாருக்குமே சந்தோஷமா. என் ஷோல்டர் எல்லாம் எப்படி இருக்குது, ஃபிட்டா இருக்குது பாத்தீங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் செலவழிச்சு இப்படி செஞ்சிருக்கிறேன் என் உடம்ப. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் செலவழிக்கவும் இல்ல, ஒன்றுமே இல்ல. அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைச்சான். இந்த தோல் புயம் ரெண்டுக்கும் மத்தியில கொஞ்சம் விரிந்தவர்களாக, தூரம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதுக்கு அறிஞர்கள் எழுதுறாங்க, இது ஒரு பலத்துடைய அடையாளம். இது ஆள் வந்து இந்த சோர்ந்த ஆள் அல்ல, சோம்பேறித்தனமான ஆள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வீரமான ஆளு அன்றத காற்றவுடைய அடையாளம் தான் அது. அப்ப ஷோல்டர் நல்லா விரிஞ்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி பின்னால இப்படி ஜட வச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றால் அது எப்படி அழகானதாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கணும். மட்டுமல்லாது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை விட உலகத்தில் நான் எந்த ஒன்றையும் அழகாக பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை போல உலகத்தில் எந்த ஒரு அழகையும் நான் பார்க்கல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இத கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் திடீரென்று வருவாங்களாம். வரும்போது ஒரு சிவப்பு நிற கோட் போட்டு இருப்பாங்களாம். சிவப்பு நிற கோட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸ் போடுவாங்க. கமீஸ போட்டு சில டைம்ல அதுக்கு மேல ஒரு சிவப்பு நிற கோட் போட்டு இருப்பாங்களாம். அந்த கோட்டை போட்டுக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களாம். பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சில கட்டத்தில் இந்த ஷஹமத்துல் உதுன் இருக்குது, இந்த காதுடைய சுனை, அதை தாண்டி இந்த ஷோல்டர்ல அந்த முடி படுமாம். சிவப்பு நிற கோட்டை போட்டு அந்த முடி அப்படியே ஜட பின்னால படும்போது சொல்றாங்க பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படி ஒரு அழகானதாக மா ரஅய்து மின் தி லிம்மத்தின் ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா அஹ்ஸன மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு கோட்டை போட்டு முடி ஜடையோட வரும்போது இப்படி ஒரு அழகை நான் கண்டதில்லை. இன்னைக்கு அரபு நாட்டுகளுக்கு போனா எல்லாருமே அழகாத்தான் இருப்பாங்க பெரும்பாலும். நம்ம ஆட்கள் யோசிப்பாங்க, என்னடா இது ரொம்ப அழகா இருக்கிறேன். சில எங்கட நாட்டுல கூட நிறைய இடங்களை பாருங்க, சில இடங்கள்ல இன்னுமே அந்த ஊர்கள்ல, அந்த ஊர்ல பொதுவாகவே வெள்ளையான ஆட்கள் இருப்பாங்க. அந்த பரம்பரையே வெள்ளையா இருக்கு. சில வரலாறுகளை நாங்க தேடி பார்த்தால் யமனில இருந்து, துருக்கியில இருந்து அந்த காலத்துல எங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சு அவங்களோட பரம்பரைகள் இன்னும் வாழுது. அதனால அந்த வெள்ளை இங்க கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்படி இருக்கு அந்த வெள்ளை பரம்பரை வெள்ளையா அப்படியா இருப்பாங்க. சில ஊர்கள் அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப அரபு நாட்டுல பொதுவாகவே அழகானவங்க இருப்பான்.
நம்ம சவுதிக்கு போனாலும் மக்காவுக்கு போனாலும் நிறைய அழகான ஆண்களை பார்க்கலாம். அழகான ஆண்கள் இருப்பாங்க, ஒரு ஜுப்பா போட்டு கமீஸ் போட்டு கொண்டு வருவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அப்ப அந்த அழகு எல்லாவற்றையும் மிகைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு காணப்பட்டது. எல்லாத்தையும் சேர்த்துதான் இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க புர்தாவுல பசந்தா ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு போனா, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரண அழகுடையவர்கள். என்ன தெரியுமா அந்த வார்த்தை? நான் சொல்லக்கூடிய வார்த்தை பூசரி இமாம் சொல்றாங்க, ஃபஹுவல்லதி தம்மமனாஹு வஸூரத்துஹு சும்மஸ்தஃபாஹு ஹபீப் வம்பாரிஉன் நஸமி முனஸ்ஸஹுன் அன் ஷரீஇன் ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீ غير منقسم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم ابدا على حبيبك خير الخلق كلهم. இந்த வார்த்தையை பாருங்க, ஃபஹுவல்லதி தம்ம மஅனாஹு வஸூரத்துஹு. ரசூலுல்லாஹ் யார் தெரியுமா? உள்ரங்கத்தில் குணத்திலும் நிறைந்தவர்கள், வெளிரங்கத்தில் தோற்றத்திலும் பரிபூர்ணமானவர்கள் என்று சொல்லி போட்டு சும்மஸ்தஃபாஹு ஹபீபன் பாரிஉன் நஸமி, அல்லாஹ் அவர்களை அன்பராக நேசராக தேர்ந்தெடுத்து விட்டார் சொல்லி போட்டு சொல்றாங்க பாருங்க. முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினிஹி, தங்களுடைய அழகை வேறொருவருக்கு பங்கு போட்டு கொடுத்தவர்கள் அல்ல. அப்படின்னா அவங்க பங்கு போட்டு கொடுக்க தான் அழகை இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா உலகத்துல? அப்படின்னா இந்த அழகுல ரசூலுல்லாஹ் அழகுல கொஞ்சம் இவருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது அவரே கிடைச்ச மாதிரி இருக்குது, அங்க கொடுத்த அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிஹி, அழகு எனும் மாணிக்கம் பெருமானாரில் இருந்து பங்கு பிரிக்கப்படவில்லை, அந்த மாணிக்கம் அங்கேதான் இருக்குது. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட அழகான ஒருவரை நான் கண்டதே கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க பாருங்க. சரி, முடி அப்படி இருக்குது, முடிய பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வாருவாங்களா? கட்டாயம் வாருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில சீப்பு இருக்கும். எந்த பிரயாணம் போறண்டாலும் பிரயாணத்துல சீப்பு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, ஒவ்வொன்றுக்கென்று ஒவ்வொரு ஹக் இருக்கு, அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கோன்னா முடிய வச்சிருந்து போதாது, தலைக்கு என்ன போடணும், முடிய வாரணும், அது அதுக்குரிய ஹக்கன் அதை நாங்க நிறைவேற்றணும் இல்லையா? கல்யாணம் முடிச்சாலும் புள்ள ஊட்டியை பெற்றாலும், கல்யாணம் முடிச்சா மனைவிக்குரிய ஹக்கு, புள்ள ஊட்டியை பெற்றா புள்ளவடிக்குரிய கடமைகள், இதெல்லாம் சரிவர ஒரு மனிதன் நிறைவேற்றணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு என்ன போடுவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போட்டா அது பளபளப்பா இருக்கும். ஏன்னா தலையில என்ன படும்போது, கருத்த முடியில என்ன படும்போது அது பளபளப்பா இருக்கும். சில கட்டத்துல எப்படின்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி பத்துல ஏத்திகாப் இருப்பான். எங்க மஸ்ஜிது நபவியில ஏத்திகாப் இருக்கும் போது வீட்டுக்கு போக மாட்டான். வீடெல்லாம் ரொம்ப தூரமான வீடல்ல, ஒரு கரையத்திக்குனா ஆயிஷா நாயுட ஊரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கூட இந்த தலைக்கு என்ன போடுறது, தலையை வாடுறத ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட மாட்டாங்க, தலையை மட்டும் போடுவாங்க. ஆயிஷா நாயிட்ட, ஆயிஷாவே என் தலையை வாரி விடுங்க அப்படின்னு. ஆயிஷா நாயி தலைக்கு என்ன போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை வாரி விடுவாங்க. வாரும் போது கூட எப்படி தெரியுமா, வலது பக்கம் தான் வெஸ்ட் வாருவான். முடி நீட்டமான முடி தானங்க, எங்கள்கிட்ட அப்படி முடி கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இந்த வலது பக்கம் ஃபர்ஸ்டுக்கு வாருவான், அதுக்கப்புறம் தான் இடது பக்கம் வாருவான். அப்ப இந்த ரெண்டு முடியையும் வாருவார்கள். சில நேரத்துல கொஞ்சம் பிரிச்சு வாருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு வாருவாங்க. பிரிச்சு வாரி ஒரு குச்சம் இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குச்சை எடுத்து அத்தருல முக்கி அந்த நடுக்கோட்டுல அப்படியே கடவுவாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு குச்சை எடுத்து அதுல அத்தரை முக்கி இந்த பிரிச்சு வாரின நடுக்கோட்டுல அப்படியே தேய்ச்சுடுவா. தலைக்குரிய கடமை. நான் கொஞ்சம் பிஸியானால் எனக்கு தலைவாரல நேரம் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, தலைவாரல என்ன போடல, அதுல எனக்கு நேரமே கிடையாது, நான் ரொம்ப பிஸியானாலும். உலகமே கையில, உலகத்துடைய முழு பொறுப்பும் கையில. அப்பையும் தலைக்குரிய கடமை என்ன, தலைவாரதற்குரிய கடமை என்ன, எல்லாத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறான்.
சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை அடிச்சிக்கிறாங்களா? அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? டை அடிச்சிக்கிறாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை இல்ல, இந்த மரதாரி போடுறது இருக்கு, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிக்கிறார். நாயகம் அது ஒரு காரணம் இருக்குதுங்க. யாரும் இந்த மரதாணி போடலன்றதுக்காக வேண்டி நீ ஏதோ சுண்ணத்து போட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அரபு நாடுகள் கொஞ்சம் சூடான நாடு. அந்த நாடுகள்ல கொஞ்சம் இந்த மரதாணியை போட்டா கொஞ்சம் குளுமையா இருக்கும். சிலது இந்த நூறலி பக்கம் போய் போட்டானா ஒரு சைடு இழுத்துரும். ஏன்னா கூழ் அதிகமாகி அவனோட உடம்பும் கூழாகி மரதாணியையும் போட்டு அதுலையும் குளுமையாயினா ஒரு மாதிரி ஆகிடுவான இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பகுதி அரபு நாடு, ரொம்ப சூடான பகுதி. அந்த பகுதி அதனாலதான் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டரைச்ச கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டரைச்சு அவ்வளவு சாப்பிடுறது, மாட்டரைச்சு கொஞ்சம் சூடு. ஆட்டரைச்ச ரசூலுல்லாஹ் விரும்பி ஆட்டரைச்சு குளுமை உடம்புக்கு, அதனால என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாட்டரைச்சு சாப்பிட கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாததுக்கு காரணம் இருக்கு. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உடும்பு வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்புனா நம்ம நாட்டுல இந்த உடும்பு அல்ல, அது அரபு நாட்டுல ஹலாலானது. அந்த உடும்பு வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னல. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னல, நாங்க இதை தின்ன கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏனால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னாததுக்கு காரணங்கள் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட தலைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இந்த சாயம் பூசுவார்கள். சாயம் என்றா என்ன? இந்த மரதாணி போடுவாங்க. இந்த காலத்துல சாயம் என்றா என்னங்க? ஒருத்தன மண்டையை பார்க்கும் போது அவன் என்ன மண்டையில என்ன பூசி இருக்காண்டே இறங்க மாட்டீங்க. நம்ம முஸ்லீம்கள் கூட பூசி தள்ளுறான். அது என்ன டிசைன் எல்லாம் தலையில பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அதுல எல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது மனுஷனுக்கு. பூசவே கூடாத ஒரு கலர் என்றால் ஹராம் என்றால் அது கருப்பு கலர் தான். கருப்பு கலர் பூசவே கூடாது. சில பேர் கொஞ்சம் வயசாயிட்டா கொஞ்சம் கருப்புகளை பூசி நம்ம கொஞ்சம் வாலிபர் மாதிரி காட்சி அளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏமாத்துறது ஒரு மனுஷன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முடிய பழுத்த முடி இருந்துச்சா? பழுத்த முடிய மறைக்கதானங்க கலரை பூசுறது, கருப்பு பூசுறது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் தன்னுடைய வஃபாத் வரும்போது கூட பாக்குறாங்க, அவங்களோட தாடியிலையும் தலையிலையும் நிறைய அடர்த்தியான முடி இருந்தது. அதிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியில கிட்டத்தட்ட 20 முடிகள் தான் பழுத்த முடிகள் காணப்பட்டது. சாபியில பாருங்க, தலையிலுக்கு முடி வரைக்கும் எண்ணிக்கிறான். இந்த காலத்துல யோசிக்கலாம் இல்லையா? ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோமே, உங்களை பத்தி நாங்க அப்படி ஏன் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்க. சஹாபிகளை பாருங்க, முடியில பழுத்த முடி எத்தனையோ அதை எண்ணி வச்சுக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு ஒன்றையுமே விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ, அந்தஸ்த, மகத்துவத்தை பேசுறதாக இருந்தா எல்லாம் பேசி இருக்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய முடியில கிட்டத்தட்ட 20 முடி வெள்ள முடிகள் காணப்பட்டது. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பை கொண்டு என்ன செய்யல? டை பூச இல்ல. அப்ப டை பூசுறது என்பது, கருப்பை கொண்டு பூசுறது என்பது ஹராம். இந்த காலத்துல இன்னும் ஒண்ணு சொல்லணும், என்ன தெரியுமா? சிலவங்க இந்த தலைக்கு டை பூசுவா. அதுல 2 ஜாதி இருக்கும். மரதாணியை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து தோல் உறிஞ்சுறிஞ்சு வராது. தோல் உறிஞ்சுறிஞ்சு வராது. ஏன்னா அது கலர் மட்டும்தான் ஒட்டிக்கொள்ளும். இது மரதாணி போடுறது. ஆனால் இந்த காலத்துல போடக்கூடிய சில டைகள் இருக்கிறது, அது உறிஞ்சுறிஞ்சு வருது. அப்ப சில கட்டத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? உடம்புல தண்ணீர் சேராத இந்த பெயிண்ட் மாதிரி அது இருக்கும். குளிப்பான கடமையை வச்சுக்கொண்டு, கடமையான குளிப்பை வச்சுக்கொண்டு இது போல உறிஞ்சி வரக்கூடிய பெயிண்டுகள் தலையில இருக்கும் போது அந்த குளிப்பு கடமையை நிறைவேறுமா? இதெல்லாம் நாம யோசிக்கணும். உலகத்துல நாம அழகை தேடி ஸ்டைல காட்டுறதுக்கு முக்கியம் இல்ல, நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு பாதகம் வருமா அதை யோசிக்கணும். முடியல போடுறான்னு போடு, முடிய அப்படியே வாரின மாதிரியே இருக்கணுமா? அதுக்காக என்ன செய்யறான்? ஏதோ ஜெல்லி அதெல்லாம் போடுறான் தலையில, அதை போட்டு அது மனமா இருக்குதுன்னு அவன் வச்சுக்கொண்டு போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அதுல ஆல்கஹால் கலக்கப்பட்டிருந்தால், ஆல்கஹால் இருந்தா அதோட போய் தொழுது வேலை இல்ல. வாலிபர்கள் கடைக்கு வேலைக்கு வரும்போது, ஜொப்புக்கு வரும்போது, ஆபீஸுக்கு வரும்போது ஜெல்ல போட்டு கொண்டு வராங்க. அதுல ஆல்கஹால் இருந்தா லொஹர தொழுகிறான், அசர தொழுகிறான், தொழுக கூடாது. நஜீஸை சுமந்து கொண்டு தொழுதால் தொழுகை கூடாது. இது போன்றவைகளை எல்லாம் ஒரு மனிதன் பேணி பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் நாங்க முடிய அழகுபடுத்துறோம், அழகுபடுத்துறோம் என்ற பேர்ல இவைகளை செஞ்சு அமல்களை நாங்க பாழாக்கி கொள்ளக்கூடாது.
இதெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் யோசித்து பார்க்க வேண்டிய. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரதானிய பூசி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெயை போடுவாங்க, அழகுபடுத்திக் கொண்டிருப்பாங்க. தாண்ட முடிய தான் அழகுபடுத்திக் கொள்வோம் இல்லையா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வாங்க. அடுத்த கட்டமாக தலையை சொல்லியாச்சு. முகம் எப்படி இருந்தது, முகம் எப்படி காணப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் வட்ட முகமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் வட்ட முகமாக காணப்பட்டது. இந்த கண் ரெண்டும் நல்ல விசாலமானதாக காணப்பட்டது. விசாலமானதா சிலவங்களோட கண்ணு சின்ன கண்ணா இருக்கும். இந்த சைனா நாட்டுகள்ல, சைனால எல்லாம் சில பேர் கண்ணு இருக்கும், ஜப்பான்காரர் கண்ணெல்லாம் கொஞ்சம் சிரிசா இருக்கும். அந்த மாதிரி இல்ல, நல்ல விசாலமான கண்ணாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் காணப்பட்டது. அதே போல அல் அஹ்தப், அஹ்தபண்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த கண் இமை இருக்குது, கண் இமை இருக்குது இல்ல, இந்த கண் இமை, இதுக்கெல்லாம் கண் புருவம் என்றது. இந்த கண் இமையில கூட அது பெருசாக யாரும் அதை பத்தி பாக்குறது இல்ல. ஆனா இந்த சுருமா போட்டா கொஞ்சம் கண்ணிமை நல்லா விளங்கும். சுருமா போடும் போது நல்ல கண்ணிமை இருந்தா தான் நல்லா இருக்கும். கண்ணிமை சிலவங்களுக்கு உளுந்து உளுந்து போகும். அது வயசு போகும்போது கொஞ்சம் நல்லாவே உளுந்துருக்கும், அது இல்லாமல் ஆகும், குறைஞ்சிரும், நல்லா குறைஞ்சிரும். இந்த கண்ணிமையில கூட ஆசிபிரது எல்லாம் சொல்றாங்க, இந்த கண்ணிமையில கூட ஒரு இடம் கூட விடுபடாமல் பரிபூரணமாக காணப்பட்டது. சரி, அடுத்ததாக பாருங்க, கண்ணிமை அப்படி இருக்குதா? அடுத்தது பாருங்க, இந்த கண் புருவம், இது கண்ணிமை கண் புருவம். இந்த கண் புருவம் இருக்குது, அதுல ரொம்ப பெருசா இருந்துச்சா? இல்ல. ரொம்ப சிறுசா இருந்துச்சா? இல்ல. கண் புருவம் நல்லா இருந்துச்சு. அதுல இந்த சைட் வந்து இப்படி வளைஞ்சிருந்துச்சா, இது லைட்டா வளைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த நடு என்ன இருந்தது? நடு சில பேருக்கு நடுவுல எல்லாம் முளைக்கும். நடுவை முளைச்சா ஜாயிண்ட் ஆயிரும், இந்த சைடும் அந்த சைடும் ஜாயிண்ட் ஆயிரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ரெண்டு பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அல்ல. எல்லாரும் அப்படித்தான் விரும்புவோம் இல்லையா? நாங்க எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொன்னாங்கல்ல, நீங்க நினைச்சு பிறந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது, ஏதோ நீங்களே பிளான் பண்ணி பிறந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே சொன்னாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னன்னா நீங்களே நினைச்சு ஐடியா போட்டு இப்படித்தான் பிறக்கணும்னு நினைச்சு பிறந்த மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. சஹாபி யாரமுன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னாலதான் இருந்தாங்க. சரி, இன்னொரு ரசூலுல்லாஹ் கோபம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். அதுக்காக எந்த நேரமும் சிறு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் சிரிடா, பணமாவது தாரன் சிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காசு தாரன் சிரின்னு. சிலவன் சிரிக்கவே மாட்டான், சிரிப்பா அவனை தள்ளி கொடுத்தா வாங்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார காணும் போதும் முதலாவது ஒரு சிரிப்பு. சிரிப்புன்னா நக்கலான சிரிப்பும் அல்ல, இந்த புன்முறுவல் பூக்குற அப்படி ஒரு சிரிப்பு ரசூலுல்லாஹ். அதுக்காக வேண்டி இந்த சிரிச்சுட்டே இருந்தா என்ன நடக்கும்? இந்த நம்ம சும்மா எங்கட பாசை சொல்றா இந்த இழிச்சவாயன் சொல்லிடுவாங்கல்ல, சும்மா சொல்லுவாங்கல்ல, இழிச்சவாயன் என்னடா அவனுக்கு கோபமே வருதில்ல, ரோஷமே வருதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கோபம் வரணும், கோபம் வரணும். எதுக்கு வர அதை பொறுத்து இருக்குது. சும்மா அந்த எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் கோபம் வந்தா அப்படி சரி வராது. கோபம் தேவையானதுக்கு வரணும். அப்படி வராட்டி என்னடா இவன் மனுஷன் கோபமே வரமாட்டேன். கோபம் வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டத்துல கோபப்படுவாங்க, மார்க்க விஷயங்களுக்கு கோபப்படுவாங்க, கூடுதலா கேள்வி கேட்டாலும் கோபப்படுவாங்க. நீங்க அந்த இதை பார்த்து அதை கொடுத்துருங்கண்டா, எதை பார்த்து எங்க கொடுக்க, சரி இதை காட்டி சொன்ன இதை கொண்டு அங்க கொடுங்கண்டா, இடத்தையும் சொல்லி சாமானியம் சொன்னதுக்கு அதுவே இருந்து ஒரு கேள்வி கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த கேள்வி கூட கேட்க வேணும், கேள்வி மிச்சம் கேட்க வேணும். பனு இஸ்ரவேலர்கள் நாசமா போனது கேள்வி கேட்டுதான். பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கஷ்டப்பட்டதும் கேள்வி கேட்டுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு கோபம் வந்துட்டா என்ன அடையாளம் நல்லா விளங்குவோம். கோபம் வந்துட்டா முகம் கொஞ்சம் செவந்துருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவந்த மட்டுமல்லாம இந்த கண்புருவம் இருக்குது மேல, இது கொஞ்சம் அப்படியே மேல போயிட்டு போயிட்டு வருமா. நாம பாக்குறோமே, அதை பார்த்திருக்கிறோமே, பாருங்க எப்படி சொல்றாங்க. கோபம் வரும்போது கோபத்துடைய அடையாளமாக யுதிர்ருஹுல் கலப் அப்படி என்னது, யுஹர்ரிகுல் கலப், இந்த கண்புருவத்தை கோபம் அசைக்க செய்யுமாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியான ஒரு அழகுடையவர்கள் இன்னும் முகத்துக்குள்ளேதான் இருக்கிறாங்க, இடங்கள்ல கீழே இன்னும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம்.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஷமாயிலு திருமிதியை நடத்தினாலும் ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய அவ்வளோ விஷயங்கள் பார்க்கிறோம். 122 வருஷமா நடத்தி இன்னமும் சொல்றீங்களே. ஆமாங்க, 122 வருஷம் பார்த்தால், நான் 122 வருஷம் வாழல. ஒவ்வொரு வருஷமும் அப்துல் ஹமீத் பாய் நடத்துற காலத்திலேயே நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் இப்ப நடத்தி கொண்டுதான் இருக்கோம். இன்னும் புதியதாக தான் கிடைக்குது ஒன்று. அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் உண்மை. இந்த தடவை பார்த்தா இந்த கிதாபு கிட்டத்தட்ட 63 விரிவுரை ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் இருக்குது. இன்னும் முடியல தான் நிக்கிறேன். இந்த மீச தாடிக்கெல்லாம் இன்னும் வரல. இந்த கண்புருவம், கண்ணிமை, தலைமுடி அதோட தான் நிக்கிறேன். இன்னும் அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும். ஒவ்வொன்னா பேசுவோம். வெள்ளிக்கிழமை நாள் இன்ஷா அல்லாஹ். அதனால ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக எங்கட வாப்பா உங்களோட வாப்பா பத்தி படிக்க வரல. எங்கட வாப்பா உங்களோட வாப்பா எல்லாருக்கும் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைய தினமும் இதனுடைய மீதி விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். அல்லாஹு தஆலா நாம் கேட்டவைகள் நாம் சொன்னவைகள் மூலமாக நம் அனைவருக்கும் பிரயோஜனத்தை தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை பாசத்தை அதிகமாக பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, புனிதமான இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா. இந்த மஜ்லிஸிலே மார்க்கத்துடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான விடயங்களை கேட்டு படித்த எல்லோருக்கும் பரக்கத்து செய்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை நமக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய உறவுகளுக்கும் தந்தருள்வாயா. விசேஷமாக இன்றைய நாளும் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கும்